ஓ பிரைஸ் எல்லாம் இந்த காலையில் எத்தனை பேர் அப்பா உங்கள் பிரசனம் போதும்பா, அதுதான் எனக்கு பலன், அதுதான் எனக்கு தைரியம் சொல்கிறீங்களா? ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இயேசுவே பிரசன்னம் போதும்பா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இயேசுவே இந்த காலை வேளையில் உங்களை ஆர்வமுடன் நாடுகிறோம் அப்பா, ஆர்வமுடன் வந்து நிற்கிறோம். நீர் எங்கள் உறவிடம், நீர் எங்கள் மறைவிடம். நிற்கும் போது பிள்ளைகளாகிய எங்களை கட்டும் போது பிரசனத்தில் பலனுள்ளவர்களாக ஒரு பலனுள்ள நகரங்களைப் போல கட்டும். நீர் பேசும். ஆமென் ஆமென் ஆமென். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 89 அத்தியாயம் 17 இப்படியாக வருது. உம்முடைய தயவுனால் எங்கள் கொம்பு உயரும். ஆமென். இந்த சங்கீதத்தை எழுதின ஆக்கியோன் எவ்வளோ தூரத்துக்கு கடவுளோட தயவை ருசித்து பார்த்துருப்பார். இன்றைக்கி இந்த வார்த்தையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறதே என்னென்னா, ஹவு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் பிள்ளைகளை வளர்க்குற விதத்துலேயும் சரி, அவங்க திட்டமிடுறதுலையும் சரி, தீர்மானிக்கிறதுலையும் சரி, எது இல்லைன்னு சொன்னால் இந்த கடவுளுடைய தயவை குறித்த அறிவில்லை, அதை போதிக்கலை, அதை வச்சு தங்களுடைய வாழ்க்கையில் டிசைன் பண்ணலை. அவங்க இந்த மனுஷன் உதவி செய்வானா, இவங்க எனக்கு அது செய்வாங்களா, அவங்க எனக்கு ஒரு விஷயத்துக்கு உதவி செய்யணும்னா நான் ஒன்று செஞ்சால் செய்வாங்க. இப்போ அப்படி ஆகிப்போச்சு. ஐ எம் டாக்கிங் அபவுட் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்னா, கிறிஸ்தவ விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன். அடுத்தவங்கள பேசுகிறதுக்கு நமக்கு இது இல்லை, நம்மளை பேசுவோம். அவங்க பாருங்கள், எப்பயும் எனக்கு ஒரு தயவு கிடைக்கணும், ஏதாவது ஒன்று நடக்கணும், நான் கூப்பிடும் போதெல்லாம் ஒரு உதவி நடந்துடணும். அப்போ என்னமோ நானும் எதுவும் ஒன்று செஞ்சாதான் செய்கிறாங்க, ஜாஸ்தியே செய்கிறாங்க, பிடிச்ச மாதிரி நடக்கிறாங்க. ஏன்னா அப்போ தானே இவங்களுக்கு 24/7 ஹெல்ப் கிடைக்கும். நல்லா கவனிங்க, இது நிரந்தரமாக இருக்காது. அதனால் வேதனை வரும், அதனால் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற சமாதானம் போயிடும். ஆனால் இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, தயவு, கடவுளுடைய தயவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தயவில் எந்த ஒரு மனுஷி அவங்க குடும்ப ஜீவத்தை கட்டுறதும், பிள்ளைகளை அப்படி கட்டி எழுப்புறதும், இதில் என்ன நடக்கும்னா, அவன் கொம்புன்றது என்னென்னா அவன் தலை அது நிமிரும், அவன் பிள்ளைகள் படித்து எழும்புவாங்க. ரொம்ப இந்த போய் அங்கே அலைஞ்சி இங்கே அலைஞ்சி இப்படின்னா இருக்காது. எந்த இடத்துல போய் கத்தர் வச்சு உயர்த்தணுமோ உயர்த்துவார், அவனை தேடி கொடுப்பாங்க வேலை. இதுதான் கடவுளுடைய தயவு ரொம்ப அவசியம். இன்றைக்கி அன்றைக்கு அவங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்கு எங்கேயாவது இருந்து எனக்கு நடக்குமா, எப்படியாவது நான் சொல்கிறேன், தேவ தயவை தேடுங்க.
நீ கர்த்தர்கிட்ட போ, அங்கே தயவு, அந்த இடத்துல தயவை சம்பாரி. உன் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் கணவனையோ மணவாளனையோ மணவாட்டியோ கொண்டு வருவார். ஏங்க, அவர் எல்லாத்தையும் உள்ள கருத்தில் வரைஞ்சி வச்சுருக்காரு. அவருக்கு கொடுக்க தெரியாது, அவருக்கு தெரியாது உனக்கு உன் பிள்ளைக்கு இந்த இடத்துல வேலை கொடுக்கணும், இந்த இடத்துல திருமண கருத்தை செய்யணும், தெரியாதா என்ன? த பாயிண்ட் இஸ், நான் இன்னைக்கு தேவ தயவில் வளர்றேன்னா, இன்னைக்கு இந்த வளர்ச்சி ரொம்ப அவசியம். இந்த வளர்ச்சியில் தான் நீ யோசிப்ப, சிந்திப்ப, தீர்மானம் எடுப்ப. இந்த அறிவு இல்லைன்னா, இந்த கடவுளுடைய தயவை குறித்து வெளிப்பாடு இல்லைன்னா, நீ யோசிக்கிறதும் திட்டமிடுறதும் நீ வாஞ்சிக்கிறதும் அது இந்த லைனை விட்டு போயிடும், வெளியில் போயிடும். வெளியில் போயிடுச்சுன்னா ஆபத்துங்க. உலகத்தான் செலக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்ப, அது ஆபத்து. அதுக்கு தான் தேவ தயவில் வளருங்க, தேவ தயவில் வளருங்க. அந்த தயவை எண்ணுங்க, அதை படிங்க, அதை நம்புங்க. தேவனுடைய தயவை நம்புறது தான் என்னுடைய ஐடென்டிட்டியாக இருக்கணும். என் அடையாளமே என்னென்னா, நான் வாழ்கிறது இல்லை, நான் அந்த இவங்க வீட்டுக்கு ஜபத்துக்கு அடிக்கடி போனேன்னா ஏதோ ஒரு ஃபேவர் கிடைக்கும், இல்லை, அப்படி நான் பண்ணுறதில்ல. எனக்கு நான் ருசி பார்த்துட்டேன், என் தயவு என் கர்த்தர், அதை நான் வாழ்ந்தேன்னா போதும். என் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும், முன்னேறுவேன், தாண்டுவேன், ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன். இன்றைக்கி தீர்மானம் எடுப்போமா? உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தேவ தயவு. தேவ தயவில் வளர பாருங்கள். அந்த தேவ தயவை அறிங்க, அதில் வாழ்க்கையை செட் பண்ணுங்க. உங்கள் தலை நிமிரும். ஒரு இடத்துல கூட நீ தலை குனிய மாட்ட. தலை குனிவுன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.